விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தேரோட்டத்தை ஒட்டி மூலவருக்கு புஷ்பாஞ்சலியும் நடைபெற்றது. ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் மஞ்சள் பட்டுடுத்தையும் ரெங்கமன்னார் வெண்பட்டுடுத்தையும் தேரில் வந்தனர். கோவிந்தா கோபாலா என பக்தி முழக்கமிட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேரோட்டத்தை ஒட்டி மூலவருக்கு புஷ்பாஞ்சலியும் நடைபெற்றது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கோவிந்தன் பிறந்த ஊர் கோபாலன் வாழும் ஊர் என்று சொல்லக்கூடிய விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைந்துள்ளது. தமிழகத்தின் முத்திரை சின்னமாக விளங்கக்கூடியது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இந்த ஆண்டாள் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்புற தேரோட்ட திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவிற்காக கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றம் என்பது நடைபெற்றது. முதல் திருவிழாவாக பயண சேவை 5 கருட சேவை உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்றது. குறிப்பாக 5 கருட சேவை மற்றும் சயன சேவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய திருவிழாவான இன்று தேரோட்ட திருவிழா என்பது இன்று நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்ட திருவிழாவிற்கு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் லட்சக்கணக்கான பக்தர்கள் என்பது வருகை புரிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை மற்றும் தென்மண்டல காவல் தலைவர் சார்பாக 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த திருவிழாவிற்காக விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேரை வடம்பிடித்து வருவாய்த்துறை அமைச்சர் KK ராமச்சந்திரன் மற்றும் தங்க நரசு உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து தேரோட்டத்தை தொடக்கி வைத்துள்ளனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வருகை வந்ததன் காரணமாக இங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி செந்தில்குமார்.